இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 11 கேசியஸ் ஸ்டேட் இந்த யூனிட்லிருந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் இதுக்கான மீனிங் என்ன சார் அப்படின்னா, கேஸ் மாலிகுல்ஸை நம்ம ஹை ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி லிக்விடாக மாற்றுறோம். ஏன் லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா, நிறைய கேஸோட லிக்விட் ஃபியூல்ஸ் தான் நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், வீட்டில் இருக்கிற சிலிண்ட்ரு, இவங்களுக்குள்ளார புரோப்பேன் அண்டு பியூட்டேன் இந்த ரெண்டு கேஸும் இருக்காங்க. இந்த ரெண்டு கேஸை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள லிக்விடாக ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை தான் வீட்டில் நம்ம எல்பிஜி சிலிண்டராக யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று இருக்காங்க, அவங்க யாருன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். கவோட டங்கில் இவங்க இருக்காங்க. தென் அந்த கவு டங்கை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் இருக்கிற இந்த மீத்தேன் கேஸை மட்டும் செப்பரேட் பண்ணி ஹை ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி இவங்களை சிலிண்டருக்குள்ளே அடைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன கேஸ் இருக்காங்கன்னா மீத்தேன். தென் இவங்க இல்லாமல் ராக்கெட்டோட பியூலில் யார் இருக்காங்கன்னா லிக்விடு ஹைட்ரஜன். ஸோ லிக்விட் ஹைட்ரஜன் ராக்கெட் பியூலோ நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த கேஸோட நீடு நமக்கு இருக்குது. ஸோ அந்த கேஸை டைரெக்டாக எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாதனால கேஸ் மாலிகுல்ஸை ஹை ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி லிக்விடாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பியூலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் மெத்தேடு ஜூல் தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ணுது. இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்ரஸ்டு கேஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஹை ஃபோர்ஸ் கொடுத்து இவங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆரிஃபைஸ் ப்ளக் வழியாக மூவ் பண்ணுறோம். ஆரிஃபைஸ் ப்ளக் மீன்ஸ் ஸ்மால் ஹோல் வழியாக நாம் செலுத்தும் பொழுது இந்த கம்ப்ரஸ்டு கேஸில் ஹை ப்ரெஷர் இருப்பாங்க. ஸ்மால் ஹோல் வழியாக அந்த கேஸ் மூவ் ஆகிட்டு வந்துட்டு லோயரிங் ப்ரெஷர் ரீஜியனை அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸில் இருக்கிற ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிடுது. ஆல்சோ டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆகிட்டு கூலிங் அங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூல் தாம்சன் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் phenomenon lowering of temperature when a gas made to expand adiabatically from a high pressure region into a lower pressure region. This effect is called ஜூல் தாம்சன் எஃபெக்ட். பாருங்க, இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது திஸ் phenomenon லோயரிங் ஆஃப் டெம்பரேச்சரு லெஸ் ஆயிடுறாங்க. when a gas is made to expand adiabatically, டெம்பரேச்சர் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது கேஸ் வந்து எக்ஸ்பேண்டே ஆகிறாங்க. ஃப்ரம் எ ஹை ப்ரெஷர் ரீஜன் இன்டு எ லோயர் ப்ரெஷர் ரீஜியன்.
ஸோ ஹையர் ப்ரெஷர்லேருந்து கேஸு லோயர் ப்ரெஷர் ரீஜியனுக்கு போகும் பொழுது கேஸு அடியாபேட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணும் பொழுது எக்ஸ்பேண்டு ஆகுது. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிருப்பாங்க. ஆல்சோ ப்ரெஷர் ரெடியூசஸ், கூலிங் அங்கே நடந்திருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் ஒரு சர்டைன் டெம்பரேச்சரில் மட்டுமே நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அந்த டெம்பரேச்சரை நம்ம இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். This effect is observed below a certain temperature. Joule-Thomson effect is observed at a below a certain temperature. The temperature is called inversion temperature. இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் ஒரு பிலோ சர்டைன் டெம்பரேச்சரில் மட்டுமே நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். This below temperature which gas or obeys Joule-Thomson effect. Joule-Thomson effect is called inversion temperature. This below temperature which gas or obeys Joule-Thomson effect. ஸோ அந்த பிலோ டெம்பரேச்சருக்கு கீழே எந்த கேஸ் எல்லாம் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை ஒபே பண்ணுறாங்களோ அந்த டெம்பரேச்சரை நம்ம இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் டிஐ. டிஐ மீன்ஸ் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2 into A by R into B. ஓகேங்களா? இன்வர்ஷன் டெம்பரேச்சர் TI is equal to 2A into RB, where A and B is called van der Waals constant. A and B van der Waals constant. Where R is gas constant. TI means inversion of temperature. ஸோ நிறைய நேச்சுரல் கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ணி நம்ம கேஸாக கன்வெர்ட் பண்ணலாம். நேச்சுரல் இருக்கிற கேஸ் பார்த்தோம்னா H2, N2, O2, HE இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம ஜூல் தாம்சன் எஃபெக்ட், அதாவது சர்டைன் பிலோ டெம்பரேச்சரில் இந்த கேஸ் எல்லாமே ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸ் பண்ணி நம்மளால் லிக்விடாக மாற்ற முடியும். தென் இந்த லிக்யூபிகேஷன் ஆஃப் கேஸ் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ணி 3 மெத்தடில் கேஸஸ் எல்லாமே லிக்விடாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லிண்டேஸ் மெத்தட். லிண்டேஸ் மெத்தட் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். Based on Joule-Thomson effect. Any air or any other gas நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் லிக்விடாக நம்ம மாற்றலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாடியஸ் மெத்தட். ஸோ கிளாடியஸ் மெத்தட் என்ன சொன்னது அப்படின்னா
ஜூல் தாம்சன் எஃபெக்டோட சம் மெக்கானிக்கல் ஒர்க்கு நம்ம பண்ணணும். மெக்கானிக்கல் ஒர்க்கு ப்ளஸ்ஸு ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா அங்கே மோர் கூலிங் இஸ் ப்ரொடியூஸ்டு. More cooling is produced. Adiabatic process. Adiabatic process. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் used to remove magnetic property. Magnetic property எந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா gadolinium sulfate. gadolinium sulfate. ஸோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கடோலினியம் சல்ஃபேட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அரௌண்ட் இந்த அடியாபேட்டிக் ப்ராசஸில் டெம்பரேச்சர் எவ்வளோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10⁴ டெம்பரேச்சர் 10⁻⁴ கெல்வின் நம்ம யூஸ் பண்ணி கேஸை ஹை ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி லிக்விடாக நம்ம மாற்றுறோம். இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ், ஜூல் தாம்சன் எஃபெக்ட், செகண்ட் ஒன் இன்வர்ஷன் டெம்பரேச்சர், தேர்டு ஒன் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் மெத்தேடில் ஃபஸ்ட்டு ஒன் லிண்டேஸ் மெத்தேட், செகண்ட் ஒன் கிளாடியஸ் ப்ராசஸ், தேர்டு ஒன் அடியாபேட்டிக் ப்ராசஸ்.